அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்ட இடத்திலே அநேகம் கேட்கப்படும். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நாங்கள் பயப்படுகிறோம், மனிதர்களுக்கு அல்ல கர்த்தாவே உமக்கு பயப்படுகிறோம். அநேக காரியங்களை நாங்கள் கேட்கிறோம். அநேக காரியங்கள் இடத்திலே பொறுப்பாக கேட்கப்படும் என்கிறதை நாங்கள் இந்த வழியில் உணர்கிறோம். பிதாவே, கேட்ட சத்தியத்துக்கு நாங்கள் ஒழுங்காக இருக்க முதலாதங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் இதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்திலே பிரியமாக இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற நேரத்திலாக இன்றைக்கு மார்க்கு 10ஆம் அதிகாரம், மார்க் chapter 10 verse 1. இயேசுக்கு சென்ற மூமெண்ட் நாங்கள் பார்த்துக்கொண்டு வாரம் மார்க்ல. அதாவது இயேசுக்கு என்ன செய்தார், அதான் நம்முடைய ஃபோக்கஸ். ரைட். இயேசு நான் பார்க்கிறோம், பின்பு இயேசு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு யூதேயாவின் பிரதேசத்துக்கும் யோர்தானுக்கு மறுபக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கும் போனார். திரும்பவும் மக்கள் அவரிடம் பெருங்கூட்டமாய் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து எப்பவுமே மூவ் பண்ணி கொண்டிருந்தார். ரீசன், அவர் கொடுக்கப்பட்ட காலம் 3.5 வருஷம். அதுக்குள்ள அவர் எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணிடுமோ இஸ்ரேல, அவ்வளோ ஏரியாவும் அவர் கவர் பண்ணணும். அதான் என்னுடைய சித்தம், பிதாவுடைய விருப்பமா இருந்து. அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, அவர் எல்லா இடம் மூவ் பண்ணி கொண்டு ஒரு இடத்துல அவர் இருக்கையில. ரீசன், வளமை போல் அவர் அவர்களுக்கு கற்பித்தார். சில பரிசேயர் வந்து அவரை சோதிக்கும்படி, ஒரு மனிதன் தனது மனைவியை விவாகரத்து செய்வது நீதி சட்டத்துக்கு வந்ததோ என்று கேட்டார்கள். ஒரு காரியத்தை நான் கவனிச்சேன். பரிசேயர் இயேசு கிறிஸ்து போற இடமெல்லாம் போனாங்க, இயேசு கிறிஸ்து வார்த்தையில கேட்டாங்க, சத்தியத்தை கேட்டாங்க. ஆனா அவங்க மாறவே இல்லை. தேவன் ஒரு பெரிதான ஒரு சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்கோர்ஸ் பைபிள் ஸ்டடி வந்து ஒரு ரெவலேஷனா இருக்கணும், அது ஒரு கிளிப்பிள்ள மேல ஒரு பாடமாக்குற ஒரு காரியம் இல்லை. தேவன் ஒரு காரியத்தை ரிவீல் பண்ணார். நாங்கள் எவ்வளவு தூரம் இயேசுக்கு பின்னால போய் எவ்வளவு சத்தியங்களை கேட்டாலும் எங்களுடைய மனக்கண் குருடா இருந்தா நான் கடைசி வரைக்கும் மாற மாட்டேன். நீங்க கவனிச்சீங்கன்னா எவ்ரி சாப்டர், ஒவ்வொரு சாப்டர், ஆல்மோஸ்ட் எவ்ரி சாப்டர்ல பரிசேயர் சதுசேயர் இயேசு கிறிஸ்துவின் டீச்சிங்க்கு போறாங்க. அவங்களோட மோட்டிவ்ஸ் வேற, அவங்களோட நோக்கம் வேற, வித்தியாசமா இருந்தது. பட் அவங்க லிசன் பண்ணாங்க இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை. சோ இதுல இருந்து நான் ஒரு லெசனை கற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து பெரிதான உன்னதமான டைரக்டா தேவகுமாருடைய வாயிலிருந்து வருத சத்தியத்தை கேட்டும் அவங்க மாற இல்லை. சோ சத்தியத்தை நான் கேட்டுக்கிறதுனால மாற போறது இல்லை, அன்லஸ் உண்மையா நாங்கள் இருதயத்தை எங்களுக்கு திறந்து விடுவோம். இது இவங்க வந்த ரீசன் வேற. பரிசேயர் சதுசேயர் வந்த நோக்கம் இயேசுல ஒரு பிழையை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது அவருடைய குற்றச்சாட்டை ஏற்படுத்துறதுக்கு. அப்ப இரண்டா இயேசு கிறிஸ்து மோசே என்ற நீதி சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தபடினால ஜனங்களுக்கு முன்னால அவரை பகிரங்கமா காட்டி கொடுக்கணும் என்றதுக்காண்டிதான் அவங்க இந்த கேள்வியை கேட்கிறாங்க. நீங்க என்னோட உபாகமம் இதுக்கு ரிலவெண்டா இருக்கிறபடி நான் உபாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிங்கன்னா டியூட்ரோனோமி சாப்டர் 24 verse 1 அதுல முதல் வசனம் இருக்குது. உபாகமம் 24:1. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்த பின்பு அவளில் ஏதாவது வெட்கக்கேடான செயலை காண்பதனால் அவள் அவனது வெறுப்புக்குரியவனானான். அவன் விவாகரத்து பத்திரம் எழுதி அதை அவனிடம் கொடுத்து தன் வீட்டிலிருந்து அவளை அனுப்பிவிடலாம். பொம்பளையில அவங்களை அபியூஸ் பண்ணாம அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காண்டி கர்த்தர் செய்த ஒரு வழி. இப்ப இன்றைக்கு உலகத்துல வேற ரீசனுக்காண்டி பார்க்கப்படுது. உண்மையில ஒரிஜினல் தான் ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றார். பொம்பளையில கொல்லக்கூடாது, அவங்க கணவனால அபியூஸ் பண்ணப்படக்கூடாது, அவங்க சேஃபா இருக்கணும், உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்றக்காண்டி அந்த சொன்ன உனக்கு பொம்பளைய பிடிக்கலையா விவாகரத்து பத்திரத்தை எழுதி அனுப்பணும். எஸ், ஜீசஸ் சொன்னார், அது ட்ரூ. அது தேவன் எழுப்பினார், தேவன் தான் எழுதி கொடுத்தார். யார் அதை எழுதி கொடுத்தார்? ஜீசஸ் தான் அப்போவே அதை சொன்னது. அதே தேவன் தான் திருப்பி மாத்தினார். பட் அவங்களுக்கு தெரியாது. அவங்க யோசிக்கணும் இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதன். இயேசு உங்களுக்கு சொல்றார், உங்களுக்கு மோசே என்ன கட்டளை கொடுத்திருக்கிறான் என்று கேட்டார். சாப்டர் 10 மார்க்கு 10ஆம் அதிகாரம் 3-4. அதற்கு அவர்கள், ஒரு மனிதன் விவாகரத்து பத்திரத்தை எழுதி அவளை விவாகரத்து செய்ய மோசே அனுமதி கொடுக்கிறார் என்றார்கள். இயேசு எக்ஸ்பிளைன் பண்றார், லோ வந்து மனிதனை இந்த உலகத்துல சில
நடைமுறைப்படுத்துறதுக்கு, அதாவது அரசாங்க முறையில் இந்த உலகத்துல நாட்டில் ஒரு ஒழுங்கை கொண்டாடுறதுதான் தேவன் உண்டாக்கினது ஒழிய பிகினிங்ல அப்படி இருக்கேன்ற ஜீசஸ் கிரைஸ்ட் ஆதாமுவால அவர் உருவாக்கிக்கல, அவர் திடீர்னு வந்து லோவை கொடுக்கல, இப்படிதான் இருக்கணும். ஆக்கள் சனத்தோ பெருக பெருக கிரைம் கூட கூட ஆண்டவர் அரசாங்கத்தை கவர்மெண்ட் ஏற்படுத்துறதுக்காண்டி லோவை உண்டாக்கினார். 5ஆம் வசனம் வந்து கேஸ் அவர்களுக்கு மறுவழியாக உங்கள் கடினப்பட்ட இருதயத்தின் நிமித்தமே மோசே இந்த நீதி சட்டத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் படைப்பின் தொடக்கத்தில் இறைவன் அவர்களை ஆணும் பெண்ணுமா படைச்சு பிகினிங்ல லோ வந்து ஆண்டவர் உண்டாக்கல. சோ லோ வந்து இடையில வந்த ஒரு காரியம். பட் என்ன முதல் வந்த காரியம்? கம்பேஷன். ஆண்டவர் சொன்னா லவ் யுவர் வைஃப். அதான் இந்த மெசேஜ், இந்த சாப்டர் 10ல வர மெசேஜ். தேவன் முதல் உருவாக்கினது, நீ உள்ள மனைவியை நேசி, மனைவி நீ கணவனை நேசி, உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் வரணும், உங்களுக்குள்ள லவ் வரணும், நீங்கள் ஒரு ஆளா இருக்கிறீங்க. சோ கம்பேஷன் அண்ட் லவ் அதான் ஃபர்ஸ்ட். லோ வந்து இடையில வந்தது, மோசே மூலமா வந்து. இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண. பட் அவங்க முதல் வந்த காரியத்தை விட்டுட்டு, கம்பேஷனை விட்டுட்டு லோ பிடிச்சு கொண்டாங்க. பட் 10ஆம் வசனத்தில் இயேசு சொல்றார், திரும்பவும் அவர்கள் வீட்டில் இருந்தபோது சீடர் இதை பற்றி இயேசுடன் கேட்டார்கள். இன்னொரு காரியத்தை நான் கவனிச்சேன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஆக்கள் கேள்வி கேட்கிறது விருப்பம், அவர் சலிக்காதவர். சேம் சப்ஜெக்டை குறித்து அவங்க 2ஆம் தரம் கேட்கிறாங்க. ஸோ இன்றைக்கு சில வேலை பாப்புலரா இருக்கிற ப்ரீச்சர்ஸ் பாஸ்டர்ஸ் மேட்ட நீங்க 2ஆம் தரம் ஒரே கேள்வி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். பட் சேம் ப்ராப்ளத்தை அவங்க திரும்பவும் அவர்கள் அகெயின் வீட்டில் இருந்தபோது சீடர் இதை பற்றி இயேசுடன் கேட்டார்கள். இயேசுக்கு சூப்பர் ரிலாக்ஸா வீட்டுக்குள்ள இருக்கிறார், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கிற ஒருவனும் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறான். ஒரு பெண் தனது கணவனை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொருவனை திருமணம் செய்தால் அவள் விபச்சாரம் செய்கிறான். இதுல என்னத்தை விளங்கப்படுத்துறாண்டா, லோ அண்ட் லவ். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் விளங்கப்படுத்துறார். லவ் வந்து உண்மையில பியூரா பரிசுத்தமா இருக்கும். இயேசு கிறிஸ்து எக்ஸ்பிளைன் பண்ற, ஆண்டவர் ஆதாம் உவாலையும் உருவாக்கல, இதுல ஆணும் பெண்ணும் இல்ல, ஆதாம் உவாலையும் உருவாக்கல. ஒரு ஆள் ஒருத்தனுக்கு ஒருத்தி, 2-3 மனைவியை அவர் உருவாக்கல, அல்லது 2-3 ஆணை உருவாக்கல, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் உருவாக்கினார். இதுதான் தேவனுடைய சிஸ்டம். பட் ஆக்கள் தாவீது 8 வைஃப் வச்சிருந்தது, ஆபிரகாம் 4 வைஃப் வச்சிருந்தது, இதெல்லாம் ஆண்டவர் அப்ரூவ் பண்ணல, அதை சீல் பண்ணி எஸ் என்கரேஜ் பண்ணி நீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லல. பட் அவர் கண்ணும் காணாம இருந்த நிறைய மாற்றங்கள் இடையில வந்தால் நம்ம பிகினிங்ல ஆண்டவர் சொல்றார் இது அப்படி இருக்குல்ல. சோ இது வந்து விபச்சாரம். சோ ஒரு ஆளை டிவோர்ஸ் பண்றது விபச்சாரம், சேஞ்ச் பண்ற. சோ ஜீசஸ் கிரைஸ்ட் அடுத்த செய்த காரியம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, மார்க் புத்தகத்துல அதை அடுத்த ஒப்சர்வ் பண்ற ஒரு காரியம், லோவை அவர் மாத்திக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு நீதி சட்டத்தை அல்லது நியாயப்பிரமாணத்தை பழைய பாட்டில் இருக்கிற வசனங்களை அவங்க பரிசேஸ் அதை கோட் பண்ணாங்க. எஸ் அப்படி இருந்தது, பட் இப்படி இருக்குது, அப்படிதான் இருந்தது, பட் இப்படி ஆண்டவர் இப்ப மாத்திர. அவங்களுக்கு ஏன் இயேசுவை நம்ப முடியாம போன காரணம் ரிட்டன் ஃபார்மட்ல இருக்கல. இப்ப எங்களுக்கு ஈஸியா விளங்குது, பிகாஸ் ஜீசஸ் சொன்னதெல்லாம் இப்ப பைபிள் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தான் இருக்கு. பட் ஜீசஸ் இந்த வசனத்தை சொல்ல ஆக்சுவலி ரிட்டன் ஃபார்மட்ல இல்ல. ஆனா அவங்களோட கையில தோறா இருந்தது, பழைய ஏற்பாடு இருந்தது. அதால இயேசு கிறிஸ்து அவங்க சீரியஸா எடுக்கல. எகெயின் நாங்க பாக்குறோம், இயேசு கிறிஸ்து அடுத்த செய்த காரியம் சின்ன பிள்ளைகளுக்கான ப்ரே பண்ணார். சின்ன பிள்ளைகளை அதிகமா அவர் நேசிச்சார். verse 13, சிறு பிள்ளைகள் இயேசுவை தொட வேண்டும் என்று மக்கள் அவர்களை அவரிடம் கொண்டு வந்தார்கள். ஆனால் சீடரோ அவளை கண்டித்தார்கள். நான் இதை ஒரு ஆவிக்குரிய ரீதியான ஒரு விதத்துல நான் பார்க்க விரும்புறேன், ஸ்பிரிச்சுவல் பிக்சர். நாளைக்கு எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு இயேசுவோட கனெக்டடா இருக்கும், சரியான இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்துல ஒரு தெய்வீகமான ஒரு குடும்பத்தை கொண்டாட, ஒரு தெய்வீகமான ஒரு பக்தி உள்ள ஒரு பிள்ளைய கொண்டாட, பிள்ளை டைரக்டா இயேசுவை தொடணும். இப்படிதான் நான் ஆவிக்குரிய படிப்பினைய பாக்குறேன். ஓகே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இழுத்து கொண்டு வரதோ, சபைக்கு அல்லது பைபிளை டீச் பண்றதோ, ப்ரே பண்ணு வேதம் வாசின்னு சொல்றது நல்லது, நான் அது இல்லைன்னு சொல்ல வரையில. பட் இங்க நாங்க பாக்குறோம், இடையில ஒரு தருமே இல்லை. கவனிங்க, சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று மக்கள் அவளை அவரிடம் கொண்டு வந்த. சோ டைரக்டா அவங்க பிள்ளைகளை கொண்டு வந்து இயேசுவோட அட்டாச் பண்றாங்க. அதான் இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன் பிட்வீன் சில்ட்ரன் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி இருக்கிற ஒரு குடும்பம், அப்படி இருக்கிற ஒரு சபை, அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை
சரியான ஹாப்பியா இருக்கும். ஜீசஸ் சொல்றார், அப்படியா நாட்கள் தான் பரலோக அரசுக்கு சிறந்தாக்கள். verse 14, இயேசு இதை கண்டபோது கோபமடைந்தார். அவங்க சீடர் மக்கள் கொண்டிருக்கல சீடர்கள் அவங்கள தடுத்தாங்க, பிளாக் பண்ணாங்க. பட் இயேசு கோபமடைந்தார். ஒரு few occasions தான் இயேசுக்கு கோபமடைந்தார். ஆலயம் சுத்திகரிப்பு இல்லாம ஆலயத்தில் அவங்க வியாபாரம் செய்யக்கல ஆண்டவர் கோபமடைந்தார். அடுத்த ஒரு சூம்பின ஒரு கை ஒரு கையுடைய ஒரு மனுஷனை ஹீல் பண்ணிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல, அதுல கோபம் அடைந்தார். இந்த இடத்துல நான் பாக்குறோம், சிறு பிள்ளைகளை அவங்க கொன்றவைக்குள்ள சீடர்கள் தடுத்த போது இயேசுக்கு கோபம் அடைந்தார். சோ சில ஒகேஷன் தான் இயேசுக்கு கோபம் அடைந்தார். கோபமடைஞ்ச இடங்கள்ல இதுவும் ஒன்று. சோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிக்சர். நான் தான் சொன்னேன், சுவிசேஷங்களை வர எல்லா சம்பவமே ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு படிப்பினம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்ய வேண்டாம், ஏனெனில் இறைவனுடைய அரசு இப்படிப்பட்டவர்களுக்கே உரியது. என்னது இயேசுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன பிள்ளைகள் மறந்துடும் ஈஸியா. அவங்களும் கோவப்படுவாங்க, அவங்களும் கிராட்ஜ் இருக்கு, எல்லாம் இருக்குது. பட் வித்தின் ஃபியூ செகண்ட் ஹாஃப் அன் ஹவர் அவங்க மறந்துடுவாங்க. சின்ன பிள்ளைங்க அதான் மனதில் வச்சு அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி வச்சிருந்தா சம்திங் ராங் அர்த்தம். பட் நார்மலான ஒரு பிள்ளை, சாதாரணமா இருக்கிற ஒரு பிள்ளை அது மறந்துடும். சாதாரண மீனிங். தேவனுடைய அரசு எப்படிப்பட்ட ஆக்களை கண்டா பரிசுத்தவான்களுக்கு இயேசு சொல்லல, யார் ஹார்ட்ல இந்த காரியங்களை வச்சு இமீடியட்லி ரிப்பெண்ட் பண்றாங்க, இமீடியட்லி அதை மறந்து பழைய நிலைக்கு இயேசுவோட தங்களுடைய கனெக்ஷனை வைக்கிறார்களுக்கு பரலோக அரசு பொருத்தமா இருக்கும். தென் பாருங்க, அவர் அந்த பிள்ளைகளை தனது கைகள் அணைந்து கொண்டு தனது கைகளை அவர்கள் மேல் வைத்து அவளை பிளஸ் பண்ணினார். பார்க்கணும். ஓகே, இயேசு கிறிஸ்து 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை, 16ஆம் வசனம் வரைக்கும் யார் இறைவனுடைய அரசுக்குள்ள போவாங்க என்று எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் 17ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் வாசிக்கிறோம். யார் இறைவனுடைய அரசுக்குள்ள போக முடியாது என்றதை இயேசு கிறிஸ்து எக்ஸ்பிளைன் பண்ற. இது சரியான இம்பார்ட்டன்ட். சிறு பிள்ளைகளை போல மாறினா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். ஆனா நாங்க பண ஆசை உடையவராக இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கலாம். நிறைய பேர் பண ஆசை பாவம்ன்றதை யோசிக்கிறதே இல்லை. கவனிங்க, ஏசு அங்கிருந்து போய் கொண்டிருக்க ஒரு மனுஷனோட மந்த முழங்கால் படியிட்டு நல்ல போதுகிறே நித்திய வாழை உண்மையாக்குள்ளதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏசுல நீ என்னை நல்லவரண்டேன்னு சொல்லுகிறார், இறைவனை தவிர நல்லவரும் இல்லை, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவெடுக்காத, பூசாட்சி சொல்லாத, மோசடி செய்ய வேண்டாம், தாப்பிடம் தாயின் கீழ்படி எல்லாம் சொல்லி இருக்குது. அவன் சொல்றான், சிறு வயது முதல் இருந்து நான் இவற்றையெல்லாம் கை கொண்டிருக்கிறேன். சோ ஆல்மோஸ்ட் அந்த சிறு பிள்ளைகளை போல மனதுடையவனா அவன் சின்னல இருந்து வளர்ந்திருக்கிறான். எந்த விதமான வஞ்சனையும் இல்லாம, எந்த விதமான பாவம் செய்யாம, அந்த ஒரு பாவமும் செய்யல. இயேசுக்கு கேட்டதுக்கு அவன் சரியா ஆன்சர் பண்ணான். அவன் போய் சொல்லியிருந்தா இயேசுக்கு சொல்லியிருப்பார், நீ போய் சொல்றான். சோ இயேசுக்கு அப்படி சொல்லாதபடினால அவன் உண்மையில ஜெனுவினா வாழ்ந்திருக்கிறான். பட் உண்டு அவனை தடுத்து, இயேசு அவனை நோக்கி பார்த்து அவனிடத்தில் அன்பு கொண்டு, இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். இயேசுக்கு அடுத்த செய்த காரியம், பாவிகள்ல அவர் நேசம் வச்சார். He loved them. பாவியலை அவர் நேசித்தபடினால் தான் கடுமையா அவர் உபதேசித்தார். பாவியலை நேசித்தபடினால் தான் நரகத்தை குறித்து நிறைய பிரீச் பண்ணார். பாவியலை அவர் நேசித்தபடினால் தான் மிரக்கல் செய்தார், பெரிய உதவிகளை ஆண்டவர் செய்தார், இறக்கப்பட்டார். இயேசுக்கு செய்த அடுத்த காரியம், பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்தோன்னு அவர் அவனை நேசித்தார், வெறுக்கையில். ஒரு காரியம் மட்டும் உன்னிடத்தில் குறைப்பட்டிருக்கிறது, நீ போய் உன்னிடம் உள்ளவற்றை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு செல்வம் உண்டா இருக்கும், அதன் பின்பு வந்து என்னை பின்பற்று என்றார். அகெயின் இதுல நாங்க பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல கொலை செய்யாது, விபச்சாரம் செய்யாது, அதான் இயேசு கேட்கிறார். சேம் 10 commandments தான் கேட்கிறார் இயேசு. கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, பொய்ச்சாட்சி சொல்லா இருப்பாயா, தாதப்பனுங்க, 10 commandments அவன் 100% கடைபிடிச்ச ஒரு மனுஷன். சோ அது லோ. பட் ட்ரூத் என்ன, ட்ரூத் அண்ட் கிரேஸ் என்ன, புதிய ஏற்பாட்டுல ஹார்ட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது. அவன் சொன்ன காரியம் எக்ஸ்டர்னல், பாருங்க, எல்லாம் எக்ஸ்டர்னல். பொய்ச்சாட்சி இது நாங்க எங்களோட வாயால வெளியில வர போய், கொலை கையால நாங்க செய்யறது, விபச்சாரம் எங்களோட உடலால செய்யறது, களவு எங்களோட உடலால செய்யறது, மற்றவர்களை மோசடி செய்யறது அது ஆஃப்கோர்ஸ் எங்களோட பிசிக்கல் இன்வால்வ்மெண்ட், தாத்தப்பனுக்கு கீழ்படுகிறது எல்லாம் வெளியில தான்.
எல்லாம் எக்ஸ்டர்னல். பட் ஒரு ரிக்வயர்மெண்ட் ஜீசஸ் அவனை எதிர்பார்த்தது இன்டர்னல். அவன் ஹார்ட்டுக்குள்ள பண ஆசை இருந்தது, அதை அவனை பிளாக் பண்ணிட்டு. இதை கேட்டபோது அவன் தூக்கமடைந்தான். 22ஆம் வசனம். ஏனென்றால் அவன் மிகப்பெரிய செல்வம் இருந்தது. சோ அதால் அவன் கவலையோடு போயினான். பைபிளே டிசப்பாயிண்டட் ஆகி ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறாம போன ஒரே ஒரு மனுஷன்டாய் வந்தான். பண ஆசை சரியான ஹார்ட்ல அவனை கிரிப் பண்ணி வச்சிருந்து. பணம் இல்ல, பண ஆசை. ஏன்னா இயேசுக்கு பின்னால வந்த நிறைய பொம்பளைகள் மேனேஜர்ஸ் மேன், பிசினஸ் ஆக்கள், அவங்க எல்லாம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இயேசுக்கு பின்னால வர நிறைய பேர் பணக்காரர் வந்தாங்க. இது புதுசான ஒரு சத்தியம் இல்ல. பணம் வச்சிருந்தாங்க அவங்க. பட் இவன் மனதுல பண ஆசை இருந்தபடினால இயேசுக்கு அந்த பிரச்சனையை கண்டதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண, அது அவரால் இயேசுவாலேயே அவன் இயேசுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சோ verse 26 26ஆம் வசனம். சீடரோ மேலும் அதிக வியப்படைந்து, 24ஆம் வசனம். அவருடைய வார்த்தையை குறித்து சீடர் வியப்படைந்தார்கள். ஆனால் இயேசு திரும்ப அவரிடம், பிள்ளைகளே, செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இறைவனுடைய அரசுக்குள் போவது எவ்வளவு கடினமான. பைபிள் ஸ்டடியா இருக்கப்படி கம்பேர். சரி, இந்த இதுல விரலை வச்சுக்கணும். verse 24 அதே ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த பைபிள் சேம் எந்த பைபிள் வச்சீங்கன்னா கிராஸ் பண்ணி பாத்தீங்கன்னா verse 15 and verse 24. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், சிறு பிள்ளையை போல் இறைவனுடைய அரசை ஏற்றுக்கொள்ள ஒருவன் அதற்குள் ஒருபோதும் செல்ல மாட்டான். ரைட்ல அப்படியே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேரலா இருக்குது. verse 24, பிள்ளைகளை செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இறைவனுடைய அரசுக்குள் போவது எவ்வளவு கடினம். சோ இந்த இது சாப்டர் 10 யார் போகலாம் யார் போகலாது, இது எங்களை பிளாக் பண்ணும். சோ இதான் சாப்டர் 10 verse 26 verseல நான் பார்க்கலாம். ஓகே, நீங்க அப்படியே 35ஆவது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அப்பொழுது செபதேயுவின் மகன்களான யாக்கோபும் யோவானும் இயேசுவிடம் வந்து, போதகரே, நாங்கள் கேட்பதை நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசுக்கு தான் மரிக்க போறோம், இந்த உலகத்தை விட்டு போறோம். அவன மைண்ட்ல வந்ததோ இயேசு கிறிஸ்துவை நாங்க மிஸ் பண்ண போறோம், அப்படியான காரியம் இல்லை. யார் இயேசு இந்த பொசிஷனை எடுக்கிறது, அதான் மீனிங். இப்ப யார் அந்த லீடர்ஷிப் பொசிஷனை யார் எடுக்கிறது, இயேசு கிறிஸ்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். 36 இயேசுக்கு தெரியும் அவன் என்ன கேட்க போறான். 34 வசனம். மகிமையில் எங்கள் ஒருவன் வலது பக்கத்திலும் மற்றவன் இடது பக்கத்திலும் உட்கார அனுமதியும் அதையே விரும்புகிறோம். அவங்களுக்கு தெரியும் வேற சுவிசேஷத்துல இருக்கு, தாய் கேட்கிறான். பட் தாயும் பிள்ளையும் தான் கேட்கிறான். தாய் அவங்க ஃபேமிலியா ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறான். அடுத்த இயேசு செய்த காரியம், அவருக்கு ரைட்ஸ் அதிகாரம் இருந்து ரிஜெக்ட் பண்றதுக்கும் அக்செப்ட் பண்றதுக்கும். இட்ஸ் லைக் a prayer. இது ஒரு பிரேயர். அவன் வேண்டுகோள் சொல்றான். இயேசு சில ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறார். எத்தனையோ இடங்கள் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டாங்க, நீங்க மந்தங்களுக்கான ப்ரே பண்ணுங்க, கையை வச்சு ஜபிங்க. இயேசு கிறிஸ்து போய் ஜபிச்சிருக்கிறார். இந்த ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ரிஃப்யூஸ் பண்ண, நான் செய்ய மாட்டேன். ஏன்னா பெருமை ஒரு பொல்லாத ஒரு பாவம். அதற்கு இயேசு, நீங்கள் கேட்பது என்ன என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் குடிக்கும் பாத்திரத்தை. சோ அந்த பாத்திரம் என்றது என்ன? நிறைய பேர் நிறைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கிறது. நான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம். நான் பெரிய தியாலஜின்னு சொல்ல வரையில, பட் நான் இந்த வசனத்தை மெடிடேட் பண்ண, இந்த பாத்திரம் ஓகே அது டெத் தான். சில பேர் டெத்னு சொல்றாங்க. பட் இந்த இன்சிடென்ட்ல, இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்ன காரியம் தாழ்மை. நான் குடிக்கும் பாத்திரத்தை உங்களால் குடிக்குமா? சோ என்ன மாதிரி நீங்க தாழ்மையா இருக்க முடியுமா? அல்லது எனக்கு இருக்கும் ஞானசானம்ன்றது டெத், பாத்திரம்ன்றது அவற்ற ஆட்டிடியூட். உங்களால் பங்கு கொள்ள முடியுமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் எங்களால் முடியும் என்றார்கள். நான் ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க பாருங்க. உண்மையாய் நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் கொடுப்பீர்கள், நான் பெற்ற ஞானஸ்தானத்தை நீங்களும் பெறுவீர்கள். ஆனால் என்னுடைய வலது பக்கத்திலும் உட்கார்வதை இடது பக்கத்தில் உட்கார்வதை அனுமதிப்பது என்னுடைய செயல் அல்ல. இந்த இடங்கள் யாருக்கு நான் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கின்றனோ அவளுக்கு அதை கொடுக்கப்படும். ஓகே, இதை சொல்லிட்டு பாருங்க ப்ராப்ளம் என்ன. 43வது வசனம். ஆனால் உங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மத்தியில் அவன் பெரியவனாய் இருக்க விரும்புகிறானோ அவன் உங்களுக்கு பணி செய்கிறவனாக இருக்க வேண்டும்.
சோ ப்ராப்ளம் என்னன்னா தாழ்த்தோணும். முதன்மையா இருக்க விரும்புகிறவனும் அவன் எல்லோருக்கும் அடிமையா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீஷருடைய கால்களை கழுவினார். அது என்னத்தை சொல்ல, இயேசு கிறிஸ்து அடிமை. ஏனில் மனுமகனும் கூட பணியை பெற்றுக்கொள்ள அல்ல. சோ இயேசு கிறிஸ்து சொன்ன பாத்திரம், அதாவது அவற்ற லைஃப் ஸ்டைல் முழுக்க தாழ்மை. ஏனெனில் மனுமகனும் கூட பணியை பெற்றுக்கொள்ள அல்ல, பணியை செய்யவே வந்தார். அநேகரின் மீட்பு பொருளாக தமது உயிரை கொடுக்கவும் அவர் வந்தார். அதுதான் பார்க்கும். ஓகே, நீங்க verse 51 இயேசு அவனிடம் அந்த verse 49 இயேசு அவரிடத்தில் நின்று அவனை கூப்பிடுங்கள், பிறவி குருடன் வந்து நிற்கிறான். அதுக்கு அவர்கள் அந்த குருடனை கூப்பிட்டு, தைரியமாயிரு, எழுந்து நில், அவர் உன்னை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவன் தனது மேலுடைய எறிந்துவிட்டு துள்ளி எழுந்து இயேசுவிடம் வந்தான். இயேசு அவனிடம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அதனால நான் இதுக்கு முதல் உங்களுக்கு சொன்னானே தெரிய, பட் இயேசு கிறிஸ்துட்ட பிதாவிட்ட நாங்க ப்ரே பண்ணிக்கல, ஸ்பெசிபிக்கா நாங்க சொல்லணும், கிளியரா. ஓகே, அது செய்யறது அவர் எங்களுடைய வேண்டுதலை கேட்கறது கேட்காம ரெண்டாவது பிரச்சனை. பட் இயேசு கிறிஸ்து அவன் கேட்டார் கிளியரா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்டார். மோட்டிவ்ஸ், அந்த இதயத்தில் இருந்த நோக்கம் என்ன? அவன் சொன்ன, நான் பார்வை அடையணும். இயேசு சொன்ன, நீ போ, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கி விட்டது என்றார். ஃபெய்த் தான் ஒரு மனுஷனை ஹீல் பண்ணும். ஸோ அவன் இதயத்தில் இருந்த அந்த உண்மையான அறிக்கையை அவன் செய்தபடினால அவன் பார்வையடைஞ்சான். நான் பார்க்கும். ஓகே, சாப்டர் 11ல நாங்க பார்க்க போறோம் few lessons. 3 ஆவிக்குரிய பிரதானமான லெசனை நாங்க பார்க்க போறோம். ஓகே, அதான் இந்த சாப்டர்ல நாங்க பார்க்க போற காரியம். முதலாவது ஆவிக்குரிய லெசன் verse 2ல நாங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், தன்னுடைய அந்த ஆயத்தப்படுத்துறதுக்காண்டி போய் ஒரு கழுதையை எடுத்துக்கொண்டு வர சொல்லி, கூட்டிக்கொண்டு வர சொல்லி. 2ஆம் வசனம், உங்களுக்கு முன்னே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், நீங்கள் அதற்குள் போகையில் ஒருவனும் ஏறி சென்றிருக்காத ஒரு கழுதை குட்டி கட்டியிருப்பதை காண்பீர்கள், அதை அவிழ்த்து இங்கே கொண்டு வாருங்கள். இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த கழுதை நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களை அழைக்கல, நாங்க ஒரு தராலும் யூஸ் பண்ணாத ஆக்களா இருந்தோம், ஒரு தரமே யூஸ் பண்ண இல்லைங்களே. ஜனங்கள் கத்தரால யூஸ் பண்ண விரும்பியும் அவரால் யூஸ் பண்ண இல்லாம வேஸ்டடா போய் கொண்டிருக்கு. சோ ஒரு கட்டப்பட்டிருந்த கழுதைய இயேசு கிறிஸ்து சொல்றார், அவிட்டு கொண்டு வா. சோ முதலாவது ஆண்டவர் அந்த கழுதைய தெரிஞ்சு கொண்டார். அடுத்தது கட்டியிருந்த கழுதை குட்டியை கட்டவிழ்த்து அவங்க கொண்டாடுறாங்க. இதை நான் எப்படி பார்க்கிறேன்டா, நாங்கள் யூஸ் பண்ணாம பாவத்தின பிடியில கட்டப்பட்டிருந்தோம். இயேசு கிறிஸ்து எங்களை யூஸ் பண்றதுக்காண்டி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கழுவி எங்களை கூட்டிக்கொண்டு வந்தார். ஓகே, அடுத்தது verse 17, அவர்கள் கழுதை குட்டியை கொண்டு வந்து தமது மேலுடைகளை அதன் மேல் போட்டார்கள். ஆண்டவர் கழுதையை கூப்பிட்டார், பட் உடைகள் போடப்பட்டது கழுதைக்கு. தேவன் ரட்சிப்பென்ற உடையினால எங்களை அலங்கரிச்சார். கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார், பிரிடஸ்டின், எங்களை ஏற்கனவே முன்னுக்கே பிரிடஸ்டின் பண்ணிட்டார், எங்களை முன் குறித்தார், எங்களை பாவத்திலிருந்து விடுவித்தார், எங்களை ட்ரெஸ் பண்ணினார். இது வந்து ரட்சிப்பென்ற வஸ்திரம். அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு நாங்கள் மற்றவர்களால நோட் பண்ணப்படும், நாங்கள் பெருமையான ஆக்கள், பெரிதான ஆக்கள், கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம் கண்டக்கூடிய மாதிரி ஆண்டவர் நோட் பண்ண வச்சார். சிட்டியில நான் ஒரு காரியத்தை கண்டன், இப்ப கனாலமா வந்துட்டு, எத்தனை பேருக்கு நான் வேலை செய்வேன், நான் சான்சலர்ல வேலை செய்வேன். அதுல நிறைய பின்ஸ் போட்டிருக்கேன், அந்த ரபிஷ் பின். அந்த ரபிஷ் பின் 4 பக்கம் சுத்தி எல்சிடி டிஸ்பிளே பின். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இருந்த திரும்பி பார்த்தேன், அந்த பின்னை திரும்பி பார்த்து, அதான் முதல் தரம். ஒரே ஒரு ரீசன், எல்சிடி
பின்ன சுத்தி எல்சிடி பிளே அட்வர்ட் போகுது. எல்லாரும் போற வாரம் எல்லாரும் அது ஃபர்ஸ்ட் வந்து அதுல எவ்வளவு காலமா அந்த பின் இருந்தது ஒரு தடவை நோட் பண்ணல. பைபிள்ல நாங்க பாக்குறோம் கழுதை வந்து கழுதைக்கு அவங்க துண்டை விரிச்சாங்க. சோ நான் ஸ்பெஷல் நான் பிள்ளையா விளையாங்க நான் ஸ்பெஷல் நாங்கள் பெரிய மற்றாக்கள் எல்லாரும் உங்களுக்கு நாங்க பெரிய உயர்ந்தாக்கள் இல்ல ஸ்பெஷல் எப்படி என்ன இயேசு கிறிஸ்து எங்களை ரைட் பண்றேன் நாங்க டோங்கி இயேசு கிறிஸ்து எங்களை ரைட் பண்றதுனால நாங்க ஸ்பெஷலான ஆக்கள். ஓகே அடுத்த நாங்க ஸ்பிரிச்சுவல் லெசன் இது முதலாவது லெசன். அடுத்தது நாங்க பார்க்கிற ஒரு காரியம் verse 11 இயேசு செய்த அடுத்த விஷயம் பாருங்க. இயேசு ஜெருசலேமுக்கு சென்று கவனிங்க இது ஃபர்ஸ்ட் டைம் போறார் ஜெருசலேமுக்கு. இயேசு ஜெருசலேமுக்குள் சென்று ஆலயத்துக்கு போனார். அவர் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து விட்டு நேரம் பிந்தி விட்டதால் பன்னீருடனும் கூட அங்கிருந்து பெத்தானியாவுக்கு போனார். இயேசு கிறிஸ்து இந்த டெம்பிளுக்கு என்னதுக்கு போனார்? செக் பண்றார் ஓகேயாண்டு செக் பண்ணி பார்த்து இதை எல்லாம் ஓகேயானு எல்லாம் ஓகேயா தான் இருந்தது. ஸோ இயேசு அடுத்த செய்த காரியம் கான்ஸ்டன்டா ஜனங்கண்ட ஹார்ட்டை செக் பண்ணார், ஜெருசலேம் டெம்பிளை செக் பண்ணார் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே அது அடுத்தது இயேசு செய்த காரியம். இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் லெசன் மறுநாள் அவர் பெத்தானியா விட்டு புறப்படுகையில் திருப்பி அவர் போறார். இயேசு பசியா இருந்த தூரத்தில் இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை அவர் கண்டு அது பழங்கள் எதுவும் இருக்கின்றனவோ என்று பார்க்க போனார். அவர் அதற்கு கிட்ட வந்த போது அதில் இலைகள் தவிர வேறு எதையும் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அப்பொழுது அவர் அந்த மரத்தை பார்த்து எவனும் இனி ஒரு போதும் உன்னிலிருந்து பழம் பறித்து சாப்பிடாதிருப்பானாக என்றார். அதற்கு அவர் அப்படி சொன்னதை சீடர்கள் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து எங்களை கட்டவிக்கிறார், நம்மளை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார், எஸ் எல்லாம் செய்யறார். பட் யூஸ்ஃபுல்லா நாங்க இல்லாட்டி நாங்கள் வாடி போயிடுவோம். கொஞ்ச நாள் உடனே இமீடியட்லி நடக்காது, கொஞ்ச காலத்தால நாங்க வாடி போயிடுவோம். சோ இது எப்படி நான் பாக்குறேன் நாவிக்குரிய பிக்சர் இயேசு கிறிஸ்துவுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாத ஆக்கள். அந்த இலைகள் வந்து ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது சபைக்கு போறது ஆராதிக்கிறது எல்லாம் செய்யறது. பட் வாழ்க்கையில கனி இல்ல, கனி வேற வெரம் வேற. இந்த இலைகள் எப்படி இருக்குன்னா வரங்கள். வரங்கள் யாருக்கும் அது வந்து வரங்கள் 99% கிறிஸ்டியன்ஸுக்கு வரங்கள் இருக்குது, ஆண்டவர் கொடுக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை கொடுக்கிறார். பட் வரம் வேற கனிகள் வேற. கனி வந்து லைஃபை மாத்தும், வரம் வந்து பரலோகம் கொண்டு போகாது. எக்ஸாக்ட்லி இயேசு கிறிஸ்து எக்ஸ்பெக்ட் பண்ணது பழத்தை. இலை இல்லாம பழம் இருந்தா அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். பட் பழம் இல்லாம இலை இருந்தது, ஜீசஸ் கர்ஸ் பண்ணார். இது இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் லெசன். இதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்த. மூன்றாவது தேர்ட் லெசன் பாருங்க, எல்லாமே ஆண்டவர் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெசனுக்கான தான் வச்சிருக்கிறார். திருப்பி அவர் வாரார், verse 15 திருப்பி வாரார். அவர் ஜெருசலேமுக்கு வந்தார்கள். முதல் செக் பண்ணிட்டு திருப்பி வாரார் ஜெருசலேம் டெம்பிளுக்கு. இயேசு ஆலய பகுதிக்கு சென்று அங்க போன ரெண்டாம் தரம் செக் பண்ணல ஆலயம் அசுத்தமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே, பட் நெக்ஸ்ட் டே வந்தார் அசுத்தமா இருந்தது. இது எப்படியான ஸ்பிரிச்சுவல் லெசன்? அந்த ஆலயம்ன்றது நாங்கள் எங்களுடைய இதயம். பைபிள் சொல்லுது எங்களுடைய இதயமே நாங்களே, எங்களுடைய உடலே தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. கர்த்தருடைய இதயத்துல வாசம் பண்ண விரும்புறார். மேபி ரட்சிக்கப்பட்ட புதுக்க ஜேசு அந்த செக் பண்ண ஜெருசலேம் டெம்பிளுக்கு வந்ததுக்கு எல்லாம் ஓகேயா இருந்து அவர் திருப்பி போனார். அது ஆவிக்குரிய ஒரு பிக்சர். ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட புதுக்க கிளீனா இருந்திருக்கும். பட் ஃபியூ இயர்ஸ் அல்ல 10-15 வருஷமா அல்லது 5 வருஷத்துக்கு திருப்பி வரைக்கல எல்லா பண ஆசைகள், பிசினஸ் மைண்ட், வஞ்சகங்கள், களவுகள், பொறாமை அப்படி இல்லை இதுல. பட் இது அதுக்கு சமன். ஆலயத்தில் எல்லாம் அவருக்கு இயேசுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் இருந்து. சோ இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் அதை கிளீன் பண்ணணும். சோ இது வந்து ஆலயம், பிசிக்கலான டெம்பிள். பட் தேவன் இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய ஆலயத்தை சுத்தி இருக்கணும். அவர்கள் ஜெருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு ஆலய பகுதிக்கு சென்று அங்கே பொருட்கள் விற்பவர்களையும் வாங்குவர்களையும் வெளியே துரத்த தொடங்கினார். நாணயமாற்றி செய்தவர்களின் மேசைகளையும் புறாக்கள் விற்பவர்களின் இருக்கைகளையும் புரட்டி தள்ளினார்கள். ஆலய முற்றங்களுக்கு நூடாக வியாபாரம் பொருட்களை கொண்டு செல்வதற்கு அவர் ஒருவரையும் அனுமதிக்கவில்லை. அவர் அவர்களுக்கு கற்பித்த போது ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் ஆலயத்தை. இது சரியான இம்பார்ட்டன்ட். நாங்கள் திருப்பி நான் ரிப்பீட் பண்றோம். நாங்க யூஸ் பண்ணப்படணும், நான் பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்க பெறணும், எங்களுடைய இதயம் பரிசுத்தமா இருக்கணும். பட் திரும்ப அது பொல்யூட்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எங்களோட ஹார்ட் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் சில எங்களை இதயம் கரைப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒவ்வொரு முறையும் எங்களோட ஹார்ட்டுக்குள்ள விசிட் பண்ணி எப்படி இதை கிளீன் பண்ணாரோ
அதே மாதிரி அவர் கான்ஸ்டன்டா க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதான் இதுல நாங்க பார்க்கிற ஸ்பிரிச்சுவல் லெசன். verse 20 20வது வசனம், மறுநாள் காலையில் அவர்கள் திரும்பி வரும்போது அந்த அத்திமரம் வேரிலிருந்து பட்டு போய் இருப்பதை சீடர்கள் கண்டார்கள். நான் பிலீவ் பண்றேன் அவங்க வரைக்கல ஏர்லி மார்னிங், ஸோ டார்க்கா இருந்ததுனால அந்த அத்திமரம் இமீடியட்லி கரையிட்டுது. பட் அவங்களுக்கு அது தெரியாம போயிட்டுது. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க வரைக்கல அது கிளியரா இருந்த பார்க்கக்கூடியதா இருந்தபடினால அவங்களை அதை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அந்த அத்திமரம் வேரில் இருந்து பட்டு போய் இருப்பதை சீடர்கள் கண்டார்கள். பேதுரு நடந்ததை நினைவுக்கு வந்து இயேசுவிடம், ரபி பாரும், நீர் சபித்த அந்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றார்கள். அகைன் இயேசு கிறிஸ்து சபிச்சது எல்லாரையும் சபிக்க இல்லை. பட் இயேசு கிறிஸ்து சில இடங்கள்ல அவர் கேர்ஸ் பண்ணி இருக்கிறார். சில பட்டங்களை பார்த்து அவர் கேர்ஸ் பண்ணார். பைபிள் நான் வாசிக்கிறேன். கோராசீனை உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவை உனக்கு ஐயோ. இதே மெசேஜ் தீருவும் சீதோன்லயும் ப்ரீச் பண்ணியிருந்தா அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. பட் நீங்கள் மனம் திரும்பலன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ப்ரீச் பண்ற. சோ 25வது வசனம், ஆனால் நீங்கள் அவர் சொல்ற விசுவாசம், ஃபெய்த்தால நீங்க எல்லாத்தையும் செய்யலாம். ஃபெய்த் உங்களுடைய ஹார்ட்ல இருந்ததுன்னு சொன்னா எதுவும் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஆனா விசுவாசம் எப்ப கிரிய செய்யாது. 25வது வசனம், ஆனால் நீங்கள் மன்றாடி கொண்டிருக்கும் போது, இது விசுவாசத்தோட மன்றாடி கொண்டிருக்கும் போது, எவனாவது உங்களுக்கு பிழை செய்ததனால் அவனுக்கு விரோதமாய் உங்கள் மனதில் நீங்கள் கசப்பு வைத்திருந்தால் அவனை மன்னியுங்கள். அப்ப உங்களை விசுவாசம் வேலை செய்யாது. என்னதான் அறிக்கை விட்டாலும் என்னதான் வார்த்தை நம்பினாலும் வேலை செய்யாது. ஏனென்றா இதயத்துல கசப்பு இருக்கு. சி அகெயின் நோட் பண்ணுங்க, ஹார்ட் இதயம், பணக்காரண்ட இதயம், சின்ன பிள்ளைகள இதயம். சி இயேசு கிறிஸ்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ற இந்த டீச்சிங்ல. இன்டர்னல் லைஃப் மாறணும், வெளி வாழ்க்கை இல்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொல்ல வர. ஜபிக்கிறது நல்லது, பட் மனதில் கசப்பு வச்சிருக்காங்க. ஜபிக்கிறோம், வாயால ஜபிக்கிறோம், ஜபம் அது எக்ஸ்டர்னல். அப்படி விவசாயம் செய்யாத, கொலை செய்யாத, கடவுளுக்கான மாதிரி அந்த பணக்காரன் சொன்ன செய்யல. குட். பட் ஹார்ட்டுக்குள்ள இதயத்துக்குள்ள நீ ஒருத்தனை கசப்பு வச்சிருந்தா உடைய ஜபம் ரிஜெக்ட் பண்ண வேண்டும். அது மாத்திரம் இல்ல, 26வது வசனம், அப்படி நீங்கள் மன்னியாவிட்டால் உங்களுக்கு பரலோக பிதாம் உங்களுக்கு பாவங்களை மன்னியாவிட்டார். ரைட், ஓகே. பரலோக அரசுக்கு போக முடியாது என்று பணக்காரனை பார்த்து சொன்னார். அவனுக்குள்ள பண ஆசை இருந்தது. 26ஆம் வசனத்துல நான் பரலோகம் போக முடியாது மன்னிக்கப்படாத பாவத்தினால. அந்த பாவம் மன்னிக்கப்படாத ரீசன் நாங்க மெட்டாக்களை மன்னிக்கிறதுனால. செகண்ட் இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு ரீசனை கொடுக்கிறார், யார் பரலோகம் போக முடியாது. verse 27, அவர்கள் திரும்பவும் ஜெருசலேமுக்கு வந்து, நான் கனகாலத்து அப்புறம் எனக்கே தான் இப்ப தெரியும் 3 times அவர் விசிட் பண்ணிருக்கிறார் ஷோர்ட் பீரியடுக்குள்ள. இது 3ஆம் தரம். அகேன் அவர்கள் திரும்பவும் எருசலேமுக்கு வந்து சென்றார்கள். இயேசு ஆலய முற்றங்களில் நடந்து கொண்டிருக்கையில் தலைமை மத குருக்களும் நீதி சட்ட ஆசிரியர்களும் சமூக தலைவர்களும் அவரிடத்துல வந்து கேள்வி கேட்கிறாங்க, எந்த அதிகாரத்தினால இது செய்கிறேன். இயேசுல அடுத்த ஒரு நோட் பண்ண ஒரு காரியம், பரிசேய சதுசேயர் கேட்கிற கேள்விகள்னாலே அவர் ஒரு கேள்வியை கேட்டு கேள்வியினாலே பதில கொடுக்கிற ஒரு பழக்கம் இயேசு கிறிஸ்து இருந்தது. எந்த அதிகாரத்தினால செய்கிறா இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவானின் ஞானஸ்நானம் பரலோகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதனிடமிருந்து வந்ததா அது சொல்லுங்கன்னு கேட்டார். அவங்கள அது எங்களுக்கு அது பரலோகத்திலிருந்து வந்தது என்று நான் சொல்லுவோம், ஆனால் நீங்கள் ஏன் அவனை விசுவாசிக்கிறேன்னு கேட்பீங்க. அது மனிதனிடம் வந்து வந்தது என்று சொல்வது நமக்கு பயமா இருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் யோவான ஒரு இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொண்டபடினால் மக்கள் நிமித்தம் அப்படி சொல்ல பயந்தார்கள். விஸ்டம், இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு செய்த ஒரு காரியம், அவர் எப்பவுமே அறிவை பாவிக்கல, விஸ்டத்தை பாவிச்சார். அவருடைய ஞானம், தேவன் கொடுத்த ஞானம். ஈசாயா 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஈசாயின் வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றும், அந்த கிளைக்கு ஞானத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுப்பார். அதுல உண்டு இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்து கரெக்ட். அவங்க ஆசை சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது. இயேசு அவரோட சொன்னார், ஓகே இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனியன் ஒரு டைப் ஆன ஆக்கள். அவங்க வந்து சரியான மென்டாலிட்டி ஸ்ட்ராங் ஆன ஆக்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்படியானால் இந்த காரியங்கள் எந்த அதிகாரத்தை கொண்டு செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்றார். இயேசு கிறிஸ்து யாருக்கு டீச் பண்ணுவார், யாருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார்? ப்ரௌடான ஆகல கடைசி வரைக்கும் அவர் வெளிப்படுத்த மாட்டார். அது சொல்லிட்டார், நான் சொல்ல மாட்டேன். ஆனா எத்தனையோ ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பின்பற்றி வரைக்கும் நிறைய பெரிதான சத்தியத்தை அவர் சொன்னார். பட் கேள்வி கேட்கிற இந்த ப்ரௌடான ஆகல அவர் சொன்னார்,
நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் சாப்டர் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ப்ரே பண்ணி நான் கர்த்தாவே, இந்த நேரத்துக்கு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சத்துணவு போல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சத்துணவா எங்களுக்கு இருக்கட்டும். உங்களுடைய கிருபைதாமை மாறாமல் எங்கள் அனைவரோடும் கூட இந்த மாதிரி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு